எண்ணின் ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. என்னங்க? யோகம் அவயோகம் இல்லை, யோகி அவயோகி. யோகம் அவயோகமா யாருக்கு? எல்லாமே ஐயா அவர்கள் ரொம்ப அற்புதமான முறையில் சொல்லுவார். நிறைய சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். அவர் பேசும்போது அவர் சிரிக்காமல் பேசணும், அதை கேட்டு நீங்களும் சிரிக்காமல் கேட்கணும். அப்போ தான் இல்லை தூங்கக்கூடாது. அதுக்கு எல்லாருமே அப்பப்போ கைத்தட்ட சொல்லுவார். அவரே சொல்லுவார். சொல்லுவீங்க தானுங்க? சொல்ல மாட்டீங்களா? ஒருத்தருமே சிரிக்கக்கூடாது, சிரிக்காம கேட்கணும். ஐயா அவர்கள் இப்பொழுது நம்முடைய என்னங்க இது போய் இது எங்க நம்மளோட விழாவுக்கு கேட்ட உடனே பேக் அடிக்கிறதுக்கு 1 லட்ச ரூபா நன்கொடை கொடுத்தவர் ஐயா அவர்கள். அது அந்த நேரத்தில் பேக்கே ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும்போதே அந்த டைமில் போய் பார்த்தோன்னே அதெல்லாம் விடுங்கயா, நான் பார்த்துக்கலாம், விடுங்கயா, ஏங்க கவலைப்படுறீங்க, இன்னும் கூட நிறைய செய்யலான் இருக்குது, ஆனால் இந்த டைமில் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு தான் கொடுக்குறேன்னு சொல்லி ஐயா அவர்கள் கொடுத்து மகத்தான ஒரு சேவைகள் செய்தார்கள். அதனால் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த ஒரு நன்றி. ஒவ்வொரு வாரமும் என்னுடைய இஷ்ட தெய்வம் எங்கள் அப்பா முருகப்பெருமான். உலகத்திலேயே உங்களுக்கு ஒரு புரியாத விஷயம் சொல்கிறேன். ஒரு ஊர் பார்த்திங்கன்னா தைப்பூசத்துக்கு பழனிக்கு வருஷம் 100 வருஷமாக பால் குடம் எடுத்துகிட்டு போய் பாலபிஷேகம் பண்ணுவாங்க. மலை மேலே தங்கி பண்ணுவாங்க. 100 வருஷமாக நடந்தாங்க. 100 வருஷமாக ஒரு ஊரே நடந்தது. அந்த ஊர் தான் சேலம் மாவட்டம் எடப்பாடி. அந்த நடந்ததுக்காக எங்கள் அப்பா முருகப்பெருமான் யாரோ ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிறாங்க. ஆனால் உலகத்தையே ஆள்றது எங்கள் அப்பா முருகப்பெருமான் தான். சென்னிமலை ஆண்டவராக, வடபழனி ஆண்டவராக ஆண்டு கொண்டு இருக்கிறார். அவர் எடப்பாடி ஐயாவை நாடாள விட்டார். அது எங்கள் அப்பா முருகப்பெருமானுடைய கைகரியம். நீங்கள் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை போனீங்கன்னா இது சுவாமி மலையில் என்னோடய அன்னதானம் நடைபெறும். எங்கே போனாலும் நான் எத்தனையோ பூஜைகள் செய்தேன். அதில் எனக்கு மனம் திருப்தி அடையலை. 2 விஷயத்தில் தான் எனக்கு திருப்தி அடைஞ்சிது. ஒன்று பார்த்திங்கன்னா அன்னதானம் இடுவது, இன்னொன்று இறந்தவர்களுக்கு சடங்குக்கு பணம் அளிப்பது. இப்போ அதுவும் அளிச்சிட்ருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் நீங்கள் போனீங்கன்னா சுவாமி மலையில் ஒரு முறையாவது போய் என்னுடைய அன்னதானத்தில் சாப்பிட்டு வாங்க. ஆள் வச்சு சாப்பாடு போட்டுட்ருக்கேன். கோயிலில் நடக்கிற பொதுவான அன்னதானம் இல்லை, இது தனியாக வெஜிடபிள் பிரியாணி பாக்குமட்டை தட்டு வச்சு கிழக்கு வாசலில் போடுறோம். ஒரு முறை போய் சாப்பிட்டு வாங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க, மகிழ்ச்சி. அங்கே ஐயா முகுந்தன் முரளி ஐயா அவருக்கும் மணிமுருகேசன் ஐயா அவர்களுக்கும் இந்த மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் நிர்வாகிகளுக்கும் இங்கு கூடியிருக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் பெருமக்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் சீதா சுரேஷ் ஐயா அவர்களுக்கும் மேலும் இதை பார்த்து கொண்டிருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா பேசலாங்களா? ஐயா இன்னைக்கு எனக்கு யோகி அவயோகி அப்படின்ற தலைப்பு கொடுத்து பேச சொல்லியிருக்கிறாருங்க. இது என்னங்க யோகி அவயோகி? இது நமக்கு எந்த விதத்தில் பயன்படுது, ஜாதகத்தில் எப்படி பயன்படுது, வாழ்க்கையில் எப்படி பயன்படுது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யோகி அவயோகி இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நான் நிறைய பார்த்துருக்கேன். நிறைய பேருக்கு நான் ஜாதகம் சொல்லும்போது சொல்லியிருக்கேன். சுக்கிரன் காரகத்துவம். இவங்க பார்த்தீங்கன்னா இந்த கலர் சனீஸ்வரனோட காரகத்துவம். இது அப்படியே காந்த மாதிரி. இப்போ இந்த கருப்பு கலர் இருக்குன்னா கருப்பு கலர் சனீஸ்வரனோட காரகத்துவம். அது என்ன பண்ணுன்னா பல நேரத்தில் அப்படியே காந்த மாதிரி கலரான பெண்களை பிடிச்சி இழுத்து விடும். இதை நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். என்னுடைய அலுவலகத்துக்கு வாங்க, ஒரு பொண்ணு வெள்ளை வெளியேறுன்னு ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க வீட்டுக்காரரு இவர் மாதிரி தான் இருப்பார்.
அந்த பொண்ணை நான் கேட்டதுக்கு என்னப்பா இப்படி கட்டிக்கிட்டேன்னா எனக்கு கருப்பு தாங்க பிடிக்குதுன்னு சொல்லுது. நான் என்ன சொல்ல முடியும்? இப்படியே சொன்னாங்க. இதுக்கு அரேஞ்சு மேரேஜ், எனக்கு கருப்பாக இருந்து பிடிச்சது கட்டிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இது ஒரு உதாரணம். இது மாதிரி நிறைய இருக்குது. அதனால் வந்து கருப்பாக இருப்பது சிறப்பு, சரிங்களா? இன்னொன்று வந்து கருப்பு வந்து கார்மேகன் கண்ணபெருமான் அவனோடது. அதனால் வந்து அவ்வளோதான். அப்புறம்னா நீங்கள் ஆமாம் அட்லி நீங்கள் கோவிந்தராஜாக இருந்தால் ஒன்று செய்யுங்க, நேராக போங்க, திருப்பதியில் அடிவாரத்தில் இருக்கிற கோவிந்தராஜ பெருமாளை பார்த்துருங்க. அதே போல் 3 இடத்துல போய் பெருமாளை பள்ளிக்கொண்ட குளத்தில் பாருங்கள். ஒன்று ஸ்ரீரங்கத்தில் 3 கதவு ஸ்ரீரங்கத்தில் பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தோன்னா கர்நாடக மாநிலம் ஸ்ரீரங்கப்பட்னாவில் பாருங்கள், காவிரி. அதுக்கடுத்து வந்துட்டுன்னா திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமியாக பாருங்கள், வாழ்க்கை மாறிடும். ஐயா, இப்போ இன்னைக்கு வந்து யோகத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. முதல்ல யோகம்னா என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாங்களா? என் கூட எல்லாரும் ஜாலியாக பேசுனீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா பேசுவோங்க ஐயா. சைலண்ட்டாக இருந்தீங்கன்னாக்கா எனக்கு அந்த அளவுக்கு பேச வராது, சரிங்களா? கேட்க தான் பேசுகிறதுக்கு எனக்கு ஃப்ரீயாக இருக்கும். யோகம் அப்படின்னா என்ன, அவயோகம் அப்படின்னா என்ன, அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துல. யோகம் என்னாக்கா நம்ம வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது யோகம். இப்போ வீடு கட்டுற யோகம், கல்யாணம் பண்ணுற யோகம், குழந்தை பிறக்கிற யோகம், வண்டி வாங்குகிற யோகம், ஏன் இந்த ஜோதிடராக ஆகிற யோகம், ஜோதிடத்தில் இந்த சீதா சுரேஷ் மாதிரி மிகப்பெரிய அளவில் பிரபலமாகிற யோகம். இந்த யோகங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் கொடுக்கக்கூடியது யோகம். ஏன் நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா? அப்படி மைண்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேப்பரில் நோட் பண்ணுறதோட ரொம்ப சிம்பிளான விஷயந்தான், ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக்ங்க இது. நமக்கு வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் இந்த யோகம் கிடைக்காதா, அவங்க கார் வாங்கியிருக்கிறாங்க, அது மாதிரி நம்ம இருக்கும் வாங்க மாட்டோமா, இது மாதிரி ஒரு ஆடம்பரமான வீடு கட்ட மாட்டோமா அப்படின்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். இப்போது மனிதனாக பிறந்த அத்தனை பேருடைய ஆசைகளையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியதுக்கு பேர் தான் யோகம் ஆச்சுங்களா? அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய அனைத்து வித துன்பங்களையும் குறிப்பிடக்கூடியது அவயோகம். அந்த யோகத்துக்கு ஆப்போசிட்டு அவயோகம், நல்லது கெட்டது. இப்போ வாழ்க்கையில் நமக்கு நல்லது வேணுங்களா கெட்டது வேணுங்களா? நல்லதாக வேணும், சரிங்களா? அப்போது இந்த நல்லது கெட்டது எது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வாழ்க்கையில் இது வழியில் தான் நல்லது நடக்கும், இந்த வழியில் கெட்டது நடக்கும் அப்படின்றத நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். சரி, இதை எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? ஜோதிடத்தில் இதை வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மனிதர்களுடைய வாழ்க்கை எந்த விதத்தில் செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 4 நட்சத்திரம், திதி, யோக, கரணம், இந்த பஞ்ச தத்துவத்தில் தான் செயல்படுது. இதில் யோகம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் நமக்கு வாழ்க்கையில் யோகத்தை கொடுக்கக்கூடியது, அதாவது நல்லதை கொடுக்கக்கூடியது, கெட்டதை கொடுக்கக்கூடியது அப்படின்றத வந்து செய்துங்க. சரி, இப்போது இந்த யோகம் அப்படின்னும்போது நாம யோகங்கள் விஸ்கம்பம் ஆரம்பித்து வைத்திரு வரைக்கும் 27 நாம யோகங்கள் இருக்குங்க. இந்த 27 நாம யோகத்தில் தான் நாம் எல்லாருமே பிறந்திருப்போம், கரெக்டுங்களா? இதை தாண்டி யாராவது பிறந்திருக்கீங்களா? இல்லை உங்கள் ஜாதகத்தில் யோகி நீங்கள் எந்த யோகத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்றத யாராவது பார்த்துருக்கீங்களா? இல்லை பார்த்து அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறீங்களா? பயன்படுத்தலாம் பரவாயில்லைங்க, ரொம்ப சிம்பிளான வழிமுறைகள் சொல்கிறேன், அதை பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை வந்து நல்ல விதத்தில் டெவலப் ஆகும், சரிங்களா? இப்போது இந்த 27 நாம யோகத்தில் தான் நம்ம வந்து பிறந்திருப்போம். இந்த 27 நாம யோகத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் வந்து யோகி நட்சத்திரமாகவோ அவயோகி நட்சத்திரமாக வரும். அந்த நட்சத்திரங்கள் எதுவோ அந்த நட்சத்திரம் தான் யோகி நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திர யோகத்தையும், அவயோகி நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் கெட்டதையே செய்யும். பாயிண்ட் புரியுதுங்களா? இப்போ நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா? இப்போது யோகம் அவயோகம், நல்லது கெட்டது, இதை 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம சந்தோஷமாக வாழற
வழியில் போயிட்டுருக்கோமா இல்லை ஆப்போசிட் வழியில் போகிறோமா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நாம யோகத்தை வந்து எடுத்துக்குங்க. அந்த 27 நாம யோகத்தையும் ஒரு பக்கம் எழுதிக்குங்க. அதாவது இந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக, நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சா கிரகத்தை கண்டுபிடிச்சிடலாம், கிரகத்தை கண்டுபிடிச்சா அதனுடைய ஆதிபத்திய வீடை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த வழியில் நமக்கு நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் அப்படின்றத ஈஸியாக வந்து எடுத்துடலாங்க. இப்போ 27 நாம யோகத்தையும் ஒரு பக்கம் எழுதிக்குங்க. நட்சத்திரங்கள் எத்தனை இருக்குங்க? 27 நட்சத்திரம். அதை இந்த பக்கத்தில் எழுதிக்குங்க. பாயிண்ட் புரியுதுங்களா? அஸ்வினியிலிருந்து அதான் 27 நட்சத்திரம் எப்படி விஸ்கம்பத்திலிருந்து என்ன சொல்றீங்க ஐயா? விஸ்க நாமயாவத்தில் இல்லை அப்படி போக வேண்டாம், நான் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேங்க. 27 நட்சத்திரத்தை ஒரு பக்கம் எழுதிக்குங்க, 27 நாம யோகத்தில் எழுதிக்குங்க. சரிங்களா? எழுதிக்கிட்ட பிறகு நீங்கள் ஏதோ ஒரு நாம யோகத்தில் பிறந்திருக்கீங்க, அதுக்கு நேராக எந்த நட்சத்திரம் வருது பாருங்கள். அது வந்து இல்லை எழுதிட்டு இருக்காங்க. அதுக்கு நேராக வரக்கூடிய நட்சத்திரம் யோக நட்சத்திரம். இந்த யோக நட்சத்திரத்தை எப்படி கண்டுபிடிக்கலாக்கா, இந்த நாம யோகத்திலிருந்து அந்த நட்சத்திரம் வரும் இல்லைங்களா, அதிலிருந்து எண்ணி வரக்கூடிய 8வது நட்சத்திரம் யோக நட்சத்திரம், 22வது நட்சத்திரம் அவயோக நட்சத்திரம். இது பாருங்க ஐயா, பாயிண்ட் புரியுதுங்களா? இல்லை மறக்கிறது இல்லை, இல்லை அவரு நான் ஈஸியாக இல்லை இல்லை இப்போ உங்களுக்கு இது பாருங்க ஐயா, ஒரு பக்கம் ஐயா ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்கிறேங்க ஐயா. யோகம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழறதுக்கான வழிகள் கிடைக்கும் அப்படின்றத வந்து கிடைக்கும். ஐயா பேசுகிறாருன்னாக்கா காரணம் இல்லாமல் பேசலைங்க. இன்னைக்கு என்ன கிழமைங்க? ராகு காலம் எத்தனை மணிக்குங்க? இப்போ என்ன டைமுங்க? ஏதாவது ஒரு பிரச்சனை வரதாங்க ஐயா செய்யும். அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது. ஐயா ஐயா இது பேசிட்டு வந்துடுறேங்க ஐயா, நம்ம தனியாக உட்காந்து பேசல. சரிங்க ஐயா. அதாவது இந்த பக்கம் வந்து வரிசையாக நாம யோகத்தை எழுதிக்குங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே வந்து அஸ்வினி பரணி இது மாதிரி நட்சத்திரத்தை எழுதிக்குங்க ஐயா. சரிங்களா? இப்போது அந்த நாம யோகத்துக்கு நேராக இருக்கிற என்ன நட்சத்திரமோ அதிலிருந்து எண்ணி வரக்கூடிய 8வது நட்சத்திரம் யோகி நட்சத்திரம். நீங்கள் எந்த நாம யோக 27 நாம யோகம் இருக்குது, 27 நட்சத்திரங்கள் இருக்குது இல்லையா, ஏதாவது நாம யோகத்தில் இந்த பக்கம் நாம யோகத்தில் பாருங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற நட்சத்திரம் எது? கரெக்டா? அதிலிருந்து 8வது நட்சத்திரம் யோகி நட்சத்திரம், யோகத்தை கொடுக்கக்கூடியது. 22வது நட்சத்திரம் அவயோக நட்சத்திரம். இப்போ பாயிண்ட் புரியுதுங்களா? இப்படி இந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிடுறேங்க. இப்போது அந்த 27 நாம யோகத்துக்கும் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்தாக்கா ஆகாது. சரிங்களா? இப்போ கண்டுபிடிக்கிறது இந்த வழியில் கண்டுபிடிச்சாச்சுங்களா? இப்போ நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சாச்சுங்க. இப்போது நட்சத்திரத்தை கண்டுபிடிச்ச பிறகு அந்த நட்சத்திரம் ஏதாவது இந்த 9 கிரகத்தோட நட்சத்திரமாக தான் வரும். பாயிண்ட் புரியுதுங்களா? அப்போது அது எந்த நட்சத்திரமாக வருதோ அந்த நட்சத்திரம் யோகி நட்சத்திரம்.
22வது நட்சத்திரமாக எது வருதோ அது அவயோகி நட்சத்திரம். யோகி கிரகம் அவயோகி கிரகம். பாயிண்ட் ரொம்ப சிம்பிளான விஷயங்க ஐயா. 27 நாமயோகத்தை எழுதிக்கிறீங்க, இந்த பக்கம் 27 நட்சத்திரத்தை எழுதிக்கிறீங்க. அந்த நீங்கள் பிறந்த நாமயோகத்துக்கு நேராக எந்த நட்சத்திரம் இருக்குதோ அதிலிருந்து எண்ணிட்டு வந்தீங்கன்னா வரக்கூடிய 8வது நட்சத்திரம் யோகி நட்சத்திரம், 22வது நட்சத்திரம் அவயோகி நட்சத்திரம். இப்போ இந்த நட்சத்திரங்கள் வந்து ஏதாவது ஒரு கிரகத்தோட நட்சத்திரமாக வரும் இல்லைங்களா? அந்த கிரகம் உங்களுக்கு யோகியோட நட்சத்திரமாக வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தோட அதிபதி யாரோ அவர் யோகி. அவயோகி நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் எதுவோ அந்த அதிபதி அவயோகி. இதாங்க பாயிண்ட்டு. புரியுதுங்களா? இப்போ ஒருத்தருக்கு இப்போ விஸ்கம்ப நாமயோகம் ஐயா சொன்னார் இல்லைங்களா? இந்த வரிசையில் இப்போ இந்த டேபிள் போட்டு கண்டுபிடிச்சி வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா யோகி நட்சத்திரம் பூச நட்சத்திரமாக வருங்க. இப்போ ஐயா சொன்ன மாதிரி விஸ்கம்பத்திலுக்கு நேரம் வந்து அஸ்வினி நட்சத்திரமாக போடுங்க முதல் நட்சத்திரம். அதுலேருந்து எண்ணிட்டு வரும்போது 8வது நட்சத்திரம் பூச நட்சத்திரம். ஐயா கரெக்டுங்களா? அப்போ அது பூச நட்சத்திரம் யோகியோட நட்சத்திரங்க. அதே அந்த அஸ்வினியிலிருந்து எண்ணிட்டு வாங்க 22வது நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரமாக வரும். எண்ணி பாருங்க. கரெக்டுங்களா? இப்போ சும்மா விஸ்கம நாமயோகத்துக்கு பூச நட்சத்திரம் வந்து யோகி நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவயோகி நட்சத்திரம் அப்படின்னு பிளைண்டாக சொல்கிறத விட நாமளே ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ரூலு சொன்னாங்க ஐயா. பாயிண்ட் புரியுதுங்களா? இப்போ விஸ்கம நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு பூச நட்சத்திரம் வந்து யோகி. பூச நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம்? சனி பகவானோட நட்சத்திரம். அப்போது சனி பகவான் விஸ்கம்ப நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லது செய்வார். புரியுதுங்களா? அதே விஸ்கம்ப நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு திருவோணம் நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம்? சந்திரனோட நட்சத்திரம். சந்திரன் வந்து கெட்டதை செய்வார். இவ்வளோதாங்க. இப்போ இந்த நம்ம ஜாதகத்தில் எது இருக்குது என்ன இருக்குது அதெல்லாம் அப்புறம். நமக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது ரெண்டு பாயிண்ட்டு. நல்லது வேணுமா? யோகியை பயன்படுத்துங்க. கெட்டது நடக்காமல் இருக்கணுமா? அந்த அவயோகி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ளே போகாதீங்க. அதை தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போது பூச நட்சத்திரத்தினோட அதிபதி சனி பகவான். சனி பகவான் வந்து இவருக்கு விஸ்கம்ப நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லது செய்வார். இவர் எப்பவுமே நல்லது செய்வாரா அப்படின்னா செய்ய மாட்டார். இதில் ஒரு ரூல்ஸ் இருக்குதுங்க. இந்த சனி பகவான் அந்த ஜாதகருடைய லக்னத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கணும். கெட்டு போகிறதுன்னா என்ன? 6, 8, 12ஆம் இடத்துல மறைஞ்சு போகிறது, நீச்சம் பெறுறது, அஸ்தமனமாகிறது. ஐயா பாயிண்ட் புரியுதுங்களா? இப்போ இப்படி ஆகிற பட்சத்தில் இந்த யோகி வந்து யோகத்தை செய்ய மாட்டார். இப்போ இந்த யோகத்தை செய்ய மாட்டார் அப்படின்னும் போது நான் விஸ்கம்ப நாம யோகத்தில் பிறந்திருக்கேன், நான் வந்து பூச நட்சத்திரம் எனக்கு நல்லது செய்யும் அப்படின்னு பூச நட்சத்திர நாட்களில் அவர் நல்லது செய்யும் போது அது அவருக்கு எதிர்வினையாக செயல்படும். ஆப்போசிட்டாக வேலை செய்யுங்க. ஆப்போசிட்டாக வேலை செய்யும் போது அந்த யோகம் என்ன மாறிடும்? அவயோகமாக மாறிடும். அப்போது யோகி கெடக்கூடாது. ஜாதக ரீதியாக அவருடைய லக்ன ரீதியாக யோகி கெட்டால் வேலை செய்யாது. கெடாமல் இருந்து ஆட்சி உச்சம் பெற்று லக்ன திரிகோணத்திலையோ சுபஸ்தானத்திலையோ அமரும் போது இந்த யோகி வந்து வேலை செய்வாருங்க. இப்போ இந்த ஒவ்வொரு யோகி நட்சத்திரத்துக்கும் யோகி கிரகத்துக்கும் ஒரு கோவில்கள் வந்து கொடுத்துருக்காங்க. 27 நாமயோகத்துக்கும் 27 கோவில்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஐயா. அந்த கோவில்களுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுறதன் மூலயமா இவருக்கு இந்த யோக நிலைகள் வந்து உருவாகும். சரிங்களா? சரி, கோவிலுக்கு போனால் தான் இந்த யோகம் கிடைக்குமா அப்படின்னா கிடையாதுங்க. இப்போ பூசம் நட்சத்திரம்ன்றது சனி பகவான் நட்சத்திரமா? சனியோட காரகத்துவங்கள் எல்லாம் எடுத்துக்குங்க. சனியோட காரகத்துவங்கள் என்ன? சனி பகவானோட அதிதேவதை பைரவர், காக்கை, இதெல்லாம் இருக்குங்க இல்லையா? இந்த விலங்குகளுக்கு நம்ம அவங்களால முடிஞ்ச உணவு தானம் கொடுக்கறது. சனி அப்படின்ற ஒரு ஆள் எடுத்துக்கிட்டாலே ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க, அடிமட்டத்தில் இருக்கிறவங்க, உடல் ஊனமாக இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் சனி அதாவது வயசில் வந்து அதிக ஏஜ்டு பர்சன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாம் சனியோட ஆதிக்கம் தான். இப்போ இவங்களுக்கு
உதவிகள் செய்யும் போது யோகத்தன்மை இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருதுங்க. ஆச்சுங்களா? இப்போ பூச நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திரத்தோட உணவுப் பொருள் தானமாக கொடுக்கலாம். என்னைக்கு கொடுக்கலாம்? சனிக்கிழமை நாளில் கொடுக்கலாம். அந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிடுறோம், கிரகத்தை கண்டுபிடிக்கிறோம், அந்த நட்சத்திரத்தோட உணவுப் பொருட்கள், கிரகத்தோட உணவுப் பொருட்கள். ஆச்சுங்களா? அந்த கிரகத்தோட மனிதர்கள், மரங்கள், விலங்குகள், பறவைகள், பூக்கள், இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்கு இல்லைங்களா ஐயா? கருங்குவலை மலர் வந்து சனி பகவானுக்கு பிடிக்குமா? அப்போ சனி பகவானுக்கு கருங்குவலை மலர்கள் வந்து அர்ப்பணம் செய்கிறது, காக்கைக்கு உணவு அளிக்கிறது, எள்ளு சம்பந்தப்பட்ட உணவுகளை வந்து தானமாக கொடுத்துட்டு வர்றது. இப்படி செய்கிற பட்சத்தில் நீங்கள் கோவிலுக்கே போகலை அப்படின்னாலும் இந்த யோகம் வேலை செய்யும். இந்த யோகம் நல்லதாக வேலை செய்யுமா கெட்டதாக வேலை செய்யுமான்றது தான் ஒரு பாயிண்ட்டு. அப்போது அவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் கெடாமல் இருந்தால் நல்லது செய்யும். அவரு ஏதாவது ஒரு தன்மையில் கெட்டு போயிடுறாங்க. கருப்பசாமி கோவில் இருக்கிறவங்களான்னு தெரியல. இப்போ திருவோணம் நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா? இப்போ விஸ்கம்ப நாமயோகத்துக்கு திருவோண நட்சத்திரம் வந்து அவயோக நட்சத்திரம் சொல்லுங்களா? இப்போ திருவோணம் அப்படின்றது சந்திரனோட நட்சத்திரம். அப்போ சந்திரன்னாக்கா உறவுகளில் மனிதர்களை யாரை குறிப்பிடும்? தாயை குறிப்பிடுமா? தண்ணியை குறிப்பிடுமா? மனசை குறிப்பிடுமா? சரிங்களா? இவருக்கு அவயோகத்தை எங்கே கொடுக்கும்? தண்ணி மூலயமா கொடுக்கும். ஆற்றுல குளத்துல குளிக்கும்போது, இல்லை இவர் குடிக்கிற தண்ணி மூலயமா சுவாச சம்பந்தப்பட்ட உடல் ரீதியான பாதிப்புகளை வந்து இவருக்கு கொடுக்கும். இவருடைய தாய்க்கு இவருக்கும் சரியான ஆதரவு வந்து கிடைக்காத தன்மையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத. அப்போ இவர் எங்கே போகக்கூடாது? சந்திரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் என்னங்க? வாட்டர் பிஸ்னஸ்ஸு, ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு, இதெல்லாம் சந்திரனோட காரகத்துவ தொழில்கள் எல்லாமே இருக்கு இல்லையா? உணவு சம்பந்தப்பட்ட அத்தனையும் சந்திரன் தான். பாயிண்ட் புரியுதுங்களா? அப்போது இந்த துறைகளில் அவர் போயிட்டு வேலை பார்க்குறதோ பிஸ்னஸ் பண்ணுறதோ பண்ணாருனாக்கா அவருக்கு லாஸ் வந்துடும். இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறேன் பார்த்தீங்களா? இப்போது சூரியன் சம்பந்தப்பட்ட இப்போ சனின்னு எடுத்துக்கிட்டிங்களா? சனியோட தொழில்னாங்க டயரு, இரும்பு, சரிங்களா? இந்த நிலக்கரி சொல்கிறாங்க பாரு, நிலக்கரி, செருப்பு, இது மாதிரி குரூடு ஆயிலு, இது சம்பந்தப்பட்ட வழிகளில் இந்த விஸ்கம்ப நாம யோகத்தில் பிறந்தவங்க தொழிலோ வேலையோ செஞ்சாங்கன்னா அவங்களுடைய லைஃப் வந்து நல்லா வரும். அந்த ஒரு பாயிண்ட் இல்லாமல் இருக்கணும். எது? லக்ன ரீதியாக சனி வந்து கெட்டு போகாமல் இருந்தாக்கா நல்லது நடக்குங்க. ஆச்சுங்களா? இப்போ இந்த வழியில் போகும்போது இவர் வாழ்க்கையில் வந்து யோக பலன்களை அனுபவிப்பார், நல்லா இருப்பாருங்க. இப்போ இவர் இதை விட்டுட்டு சந்திரன் சம்பந்தப்பட்ட ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துகிறாருன்னு வச்சுக்கலாம், அவருக்கு லாஸ் வருங்களா நஷ்டம் வருங்களா? இது லாபம் வருங்களா? ஐயா, திருவோண நட்சத்திரம் அவயோகி நட்சத்திரம், சந்திரன் அவயோகி. சந்திரன் சம்பந்தப்பட்ட தொழில் தான் ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு, வாட்டர் பிஸ்னஸ்ஸு, உணவு சம்பந்தப்பட்ட அத்தனையும் சந்திரன் தான். ஆச்சுங்களா? அப்போ இவர் விஸ்கம்ப நாம யோகத்தில் பிறந்தவர். அந்த வேலையை செய்யும்போது வளர்ச்சி அடைவாரா கெட்டு போவாருங்களா? கெட்டு தான் போவாருங்க ஐயா. இப்போ நம்ம கெட்டு போவோமா? கெட்டு போகிறது இந்த வழியில், நல்லா இருக்கிறது இந்த வழியில். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கை சூப்பராக வந்துடும் இல்லைங்களா? அதை இந்த நாம யோகத்தில் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க ஐயா. இப்போ வேறு யாராச்சும் நீங்கள் என்ன நாம யோகத்தில் பிறந்திருக்கீங்க சொல்லுங்கள், உங்களுக்கு எது நல்ல? சுப்ரம் நாம யோகத்தில் இது என்னங்க ஐயா சுரி சாக்கடிக்குது? இதுக்கு யாருன்னா மந்திரம் பண்ணி வச்சிருக்கிறீங்களா? டக்கு டக்குன்னு படுது. என்ன பண்ணுறது, ஆர்வ கோளாறு தான். சுப்ரம் நாம யோகத்தில் ஐயா வந்து பிறந்திருக்காருங்க ஐயா. சரிங்களா? இப்போ சுப்ரம் நாம யோகத்தில் பிறந்திருக்கும் போது ரோகிணி நட்சத்திரம் உங்களுக்கு யோகியோட நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்க ஐயா. இந்த பிறவியில் இந்த வாழ்க்கைக்கு உங்களுக்கு தேவையான அத்தனை வித நன்மைகளையும் இந்த ரோகிணி சந்திரன் மூலயமா தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆச்சுங்களா? ஆனால் சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்காருங்களா? ஏதாவது ஒரு வழியில் கெட்டு போயிருக்காருங்களா? 6ஆம் இடத்துல போயிட்டு 8க்குரியவன்
5க்குரியவன் 6ல் இருக்கிறாரு. அப்போ இவர் வந்து முழுமையான பலனை கொடுக்க மாட்டார். ஏன்னா சந்திரன் நல்லா இருந்தாக்கா இவர் சந்திரன் சம்பந்தப்பட்ட வழிகளில் மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய அமைப்பு இருக்குது. ரோகிணி நட்சத்திரம், ரோகிணி, அஸ்தம், திரிவோணம் இது 3மே சந்திரனோட நட்சத்திரங்க. அப்போது அது வந்து அவர் கொஞ்சம் ட்ராப் ஆகி போயிருக்கிறாரு, ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்காருன்னாக்கா இப்போது சந்திரன் சம்பந்தப்பட்ட வழிகளில் தான தர்மங்கள் வந்து பண்ணிட்டு வாங்க ஐயா. சரிங்களா? இப்போது உங்களுக்கு யோகியே அவயோகியமாக இருக்கார். திருப்பதிக்கு போகிற பழக்கம் இருக்குங்களா? திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் எதுனா பிரச்சனை வருதுங்களா? திருப்பதிக்கு போய் வந்தால் பிரச்சனை வரல. ஏன்னா சந்திரன் கெட்டு போயிட்டாருன்னா திருப்பதிக்கு போனீங்கன்னாக்கா மனோ ரீதியாக பிரச்சனை வரும், இல்லை பொருளாதார சம்பந்தப்பட்ட வழிகள்லையோ குடும்ப ரீதியாகவோ ஏதாவது ஒரு பிரச்சனைகளை வந்து கொடுப்பாருங்க. ஏன்னா சந்திரனோட ஆதிக்கம் அதிகமாக நிறைஞ்ச இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெங்கடாஜலபதி நின்றுட்டு இருக்காரு இல்லையா, உட்காரத்துக்கு கூட முடியாமல் நின்றுட்டு இருக்காரு. ஐயா கூட இப்போ தான் போய் பார்த்துட்டு வந்தார், லட்டு மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுக்கல எனக்கு. வெங்கடாஜலபதி இருக்கிற அந்த இடம் தாங்க சந்திரன் வைப்ரேஷன் அதிகம். அந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு ஆப்போசிட்டான பலன்கள் வந்து கொடுக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கேட்டை நட்சத்திரம் தான் உங்களுக்கு அவயோகி நட்சத்திரம். கேட்டையோட நட்சத்திரத்தோட அதிபதி யாருங்க? புதன். புதன் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்காரா கெட்டு போயிருக்காரா? அதுதாங்க. இப்போ பாருங்க ஐயாவோட ஜாதகத்தில் எப்படி ட்விஸ்ட் அடிக்குது பார்த்தீங்களா? அதாவது நல்லா இருக்க வேண்டிய ரோகிணி நட்சத்திரம், நல்லா இருக்க வேண்டிய ரோகிணி நட்சத்திரம் கெட்டு போச்சுங்க ஐயா. அப்போ அவயோகி கெடணும், யோகி கெடக்கூடாது. ஐயாவோட ஜாதகத்தில் யோகி கெட்டு போயிட்டாரு, அவயோகி வலிமையாயிட்டார். அதனால தாங்க ஐயா இங்கே ஜோதிடத்தை புக்கு தூக்கின்னு நம்ம வந்து இந்த இடத்துல முகதன் ஐயா ஆஃபீஸில் உட்காந்துங்கிறதுக்கு இதாங்க ஐயா தலையெழுத்து. புரியுதுங்களா? ஏன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் எனக்கு யோகி கோவிலுக்கு போனால் எனக்கு நல்லது நடக்கும், ஏன்னா நான் வந்து ஒரு ரிச்சாக வரலாம் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னாக்கா அது வந்து வேலை செய்யாதுங்க ஐயா. சரி, அவயோகி ஆச்சே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு அவயோகி கோவிலுக்கு போனீங்கன்னால உங்களுக்கு மறுபடியும் பிரச்சனைகள் வந்து அதிகமாக வரும். ஐயா நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன சப்ஜெக்ட் தாங்க. நம்ம வாழ்க்கைக்கு யோகம் அவயோகம், அதாவது நல்லது கெட்டது எது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த 27 நாம யோகத்தை எழுதிக்கிறோம் ஒரு பக்கம், 27 நட்சத்திரத்தை எழுதிக்கிறோம். அந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நாம யோகத்துக்கு நேராக இருக்கிற நட்சத்திரம் ஏதோ அதிலிருந்து எண்ணிக்கிட்டு வர நட்சத்திரம் 8வது நட்சத்திரம் யோகத்தை கொடுக்கும், 22வது நட்சத்திரம் கெட்டதை கொடுக்கும். ஆச்சுங்களா? அப்போது அந்த கெட்டதை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அவர்களுடைய ஜாதகத்தில் கெட்டு போயிட்டா நல்லதுங்க ஐயா. அதான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி அவயோகி கெட்டு போகணும் ஜாதகத்தில், அவருடைய லக்கணத்தில் யோகி கெடக்கூடாது. இப்படி இருந்தாக்கா இந்த யோகம் வந்து வேலை செய்யும். இப்போ உங்களுக்கு இந்த பஞ்ச அங்கத்தில் ஒரு விஷயமா சொல்லக்கூடிய யோகி வந்து உங்களுக்கு பலன்